இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்லயும் நம்ம வேற வேற டைம் ஜோன்ஸ்ல நம்மை கூடும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேசங்கள்ல பல தேசங்கள்ல இருந்து நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இப்படி அதாவது நம்ம ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டிருப்பதே அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம், ஒரு ஆச்சரியமான காரியம். இதுல வந்திருக்கிற நிறைய பேருக்கு என்னுடைய முகம் தெரியாது. ஆனாலும் உங்க அன்பு தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படி இந்த இடத்துல நீங்க கூடி வர்றீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் இது தேவனுடைய இணைப்பே அல்லாமல் வேறொன்றுமில்லை. யாருக்குமே தெரியாது. எப்படி எப்படியோ கேள்விப்பட்டு எப்படி எப்படியோ இங்க வந்து சேர்ந்து இன்றைக்கு அவருடைய வார்த்தையினால் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய புத்திரர்களாய் மாறும்படி நம்ம எழும்பிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்றால் இது அவர் பாராட்டின சுத்த கிருபை. ஒன்றுக்கும் எதுக்குமே ஒரு ஒரு திறமை, ஒரு ஞானம் இப்படியெல்லாம் நான் என்ன குறிச்சு நான் ஒரு நாள் நினைச்சதில்ல. ஆனா தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறதுனால இன்றைக்கு அந்த சத்தியத்தை எனக்கும் கற்றுக் கொடுத்து அதை உங்களுக்கும் நீங்களும் அறிய செய்யும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். இதுல வந்த நிறைய பேருக்கு நான் விசுவாசிக்கிறேன். என்னை விட அதிகமா நிறைய பேருக்கு வேதம் தெரியும், வேதத்தில் உள்ள வசனங்கள் தெரியும். ஆனாலும் நீங்கள் தாழ்மையாய் இந்த இடத்துல வந்து நீங்க இதை கேக்குறீங்கன்னா நிச்சயமாய் அந்த தாழ்மையை தேவன் பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். எனக்கு தான் தெரியும்னு இருக்கிறவங்க ஒரு நாளும் எதையும் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனா இந்த தாழ்மையான உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தேவன் பார்க்கிறார் என்பதை என்னுடைய ஆவியில நான் அதிகமாய் உணர்கிறேன். இந்த நாட்கள்ல கூட நம்ம விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் விசுவாசத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயே? இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியையினாலேயா அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. அப்போ இங்க ஒரு 2 பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று கிரியா பிரமாணம், இன்னொன்று விசுவாச பிரமாணம். இன்றைக்கு நம்ம எந்த பிரமாணத்துல நம்ம இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? விசுவாச பிரமாணம் என்றால் என்ன? இத குறித்து தான் இன்றைக்கு நம்ம ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். பிரமாணம் அப்படின்னா அது நியாய பிரமாணம் அல்ல. இங்கே பிரமாணம் அப்படிங்கிறதற்கு அர்த்தம் லா. புவியீர்ப்பு விசை என்பது ஒரு பிரமாணம், லா ஆஃப் கிராவிட்டி. எந்த ஒரு பொருளை நம்ம கையில எடுத்து அதை அப்படியே நம்ம போட்டோம்னா அது நிச்சயமா பறக்காது, அது கீழே தான் விழும். இதுதான் லா ஆஃப் கிராவிட்டி. அப்போ ஒரு லா அப்படின்னு ஒரு காரியத்துக்கு இன்னைக்கு உலகத்துல நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒரு பிரமாணம் இருக்குன்னா அது உலகத்துல இருக்கிற எல்லா பக்கத்துக்கும் அந்த பிரமாணம் பொருந்தும். நிச்சயமா ஒரு பொருளை நம்ம போட்டோம்னா அது கீழே தான் விழும். அது லா. அதுல மாற்றமே இல்லை என்பதுதான் நிஜம், சத்தியம். இப்போ இங்கே 2 பிரமாணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு கிரியா பிரமாணம், இன்னொன்று விசுவாச பிரமாணம். இந்த பிரமாணம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன இன்னொரு வார்த்தையில என்ன சொல்லலாம்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ பிரமாணம் அப்படி நம்ம புவியீர்ப்பு விசை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பிரமாணமா பார்க்கிறோம், ஒரு லாவை பார்க்கிறோம். நிச்சயமாய் இது உலகத்துல நான் எந்த பொருளை போட்டாலும் கீழே தான் விழும், நீங்க எந்த பொருளை போட்டாலும் கீழே தான் விழும். இது அமெரிக்கால போட்டாலும் கீழே தான் விழும், ஆப்பிரிக்கால போட்டாலும் கீழே தான் விழும். இந்த உலகத்தின் நியதியை யாராலும் மாற்ற முடியாது என்பதுதான் நிஜம். இப்போ
விசுவாச பிரமாணம் முதல்ல விசுவாச பிரமாணம் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு, அத ஆளுகை செய்வதற்கான ஒரு பிரமாணம் தான் இந்த விசுவாச பிரமாணம். இந்த விசுவாசம் இருந்தால் நாம் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம போன வாரம் பார்த்தோம், விசுவாசம்னா நம்முடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் முழுவதுமாய் அவரை சார்ந்து வாழ்வதற்கு பெயர்தான் விசுவாசம். இந்த மனது, இப்போ மனது, அதை சுருக்கமா சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த விசுவாச பிரமாணத்தை குறித்து பார்க்கலாம். இப்போ மனது ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. வாக்குத்தத்தத்தை மனது முதலாவது ஏற்றுக்கொள்ளுது. இல்ல இதுதான் நிஜம் அப்படின்னு மனது ஏற்றுக்கொள்ளும். இப்போ நம்முடைய அந்த வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா? இப்ப ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தகப்பனை, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. நான் அங்க உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்படியெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. முதலாவது மனது அந்த வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. அடுத்ததா அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்கிறாரு? அந்த தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு போகிறார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அப்படின்னு எபிரேயர் 11 பார்க்கிறோம். அந்த தன்னுடைய தேசத்தை விட்டு அவன் என்ன செய்யறான்? புறப்பட்டு போகிறான். அடுத்ததா உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ், மைண்ட், வில், எமோஷன்ஸ். இந்த எமோஷன்லயும் நமக்கு எப்படி இருக்கும்னா இளைப்பாறுதல் இருக்கும். விசுவாசத்தை பெற்றவர்கள், விசுவாசத்தை உடையவர்கள், தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறவர்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க? இளைப்பாறுதல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா அப்படின்னு அவங்க ஃபீலிங்ஸ்ல கூட எந்த விதத்திலையும் சந்தேகம் இருக்காது. இதுதான் முழுமையான விசுவாசம். இதுதான் தேவ ரகமான விசுவாசம். தேவனுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியுங்கிற 100% அஷூரன்ஸ் அவருக்கு இருக்கு. ஆனா அவருக்கு உண்டான அந்த விசுவாசத்திலிருந்து நமக்குரிய காரியங்களை, நமக்குரிய வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிறோமா? இல்ல உலக மனிதர்களை போல இது இப்படி நடக்குமா நடக்காதா, இப்படி நடந்தா என்ன செய்யறது, நாளைக்கு இப்படி நடந்துருமோ, இல்ல பழைய காலத்துல இப்படி நடந்தது, அந்த பேட்டர்ன்ஸ் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குமா, இப்படியெல்லாம் சிந்தித்து யோசித்து கொண்டு இருக்கிறோம்னா நம்ம முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனிடத்தில், அதாவது நம்ம சந்தேகப்பட்டு விசுவாசம் ஆண்டவர் அன்புல தருவார். ஆனா முழுமையான அந்த சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது. உண்மையாக ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான்னா அவனுடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கும். அதற்கு பெயர்தான் விசுவாசம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. வாக்கு தத்தம் இததான் சொல்லுது. அததான் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்தோம் ரோமர் 4. அவன் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் எண்ணிருந்தான்னா அந்த எமோஷன்ஸ்ல அதுதான் அவனுக்கு அதிகமாய் வெளிப்பட்டிருக்கும். எப்படி 100 வயசுல இது நடக்குமா? என் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா அவன் ஒன்றை விசுவாசித்தான், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அவனுடைய எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் வேதத்துல கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்முடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு? அந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு தேவன் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் அப்படின்னு அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுகிறோமா? இல்ல மனிதர்களைப் போல இது இப்படி வந்தா இப்படிதான் நடக்கும், இதுக்கு அடுத்து இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நாமே சில காரியங்களை தீர்மானம் பண்ணி
பயந்து கொண்டு புலம்பிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் என்றால் முழு மனது, நம்முடைய சித்தம், நம்முடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கணும். அது அப்படித்தான் தேவன் இருக்கிறார். இப்போ உலகத்துல அவர் இருக்கும் பொழுதும் அவரை அசைக்க எந்த வல்லமையாலும் முடியல. அவரை பயமுறுத்த எந்த வல்லமையாலும் முடியல. எந்த காரியத்துக்கும் அவருக்கு சந்தேகம் என்பது இல்ல. 5 அப்போ 2 மீன் அங்க கொண்டு கொடுக்கறாங்க. இது பெருகுமா பெருகாதா, இதெல்லாம் அவருக்கு சந்தேகமே இல்ல. ஏன்னா அவர் தேவ ரகமான விசுவாசத்தை உடையவராய் மனுஷனை போல வந்தா கூட அந்த விசுவாசத்தை அவர் பெற்றிருந்தபடியினால் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் வானத்துக்குரியவன், அங்க எல்லாமே அபண்டன்ஸ்ல தான் இருக்கு, பிளென்டியா தான் இருக்குங்கிறத இயேசு அறிந்திருந்தபடியால் அங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இப்ப கொடுங்கங்கிறாரு. அங்கே பெருக்கம் உண்டாகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை போல சிந்தித்து 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 மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள். நம்ம மண்ணானவனை போல வாழ்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் தேவனிடத்திலிருந்து எந்த காரியத்தையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. இப்போ விசுவாச பிரமாணம் ஒரு லா அப்படின்னா அந்த லா எல்லாருக்கும் செயல்பட்டுதான் ஆகணும். இப்ப விசுவாச பிரமாணம் என்பது தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தெய்வ ரகமான தெய்வீக ஒரு விதியா இருக்கிறது. ஒரு டிவைன் லாவா அது இருக்கு. நம்ம நிச்சயமாய் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நம்ம விசுவாசித்தோம்னா நாம் கேட்டதை பெற்றுக்கொள்ளுவோம். அதற்கு பெயர்தான் விசுவாச பிரமாணம். நம்ம சுய முயற்சியினால தேவனிடத்திலிருந்து எதையும் நம்ம சம்பாதிக்க முடியாது. அவருடைய வாக்குத்தத்தங்களை அப்படியே நாம் நம்புவதன் மூலம் நாம் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ கிரியை பிரமாணம் அப்படின்னா நம்முடைய செயல்பாடு, நம்ம அதை செஞ்சோம், நான் நல்லது செஞ்சேன், நான் உபவாசம் பண்ணேன், நான் ஜெபித்தேன், அதை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது எல்லாம் கிரியை பிரமாணம், கிரியா பிரமாணம். ஆனால் விசுவாச பிரமாணம் என்பது நம்பிக்கையினால் பெற்றுக்கொள்வது. இந்த கிரியா பிரமாணம் மனிதனுடைய திறமையினால், அந்த திறமையின் அடிப்படையில அமைந்ததுதான் கிரியா பிரமாணம். விசுவாச பிரமாணம் அப்படின்னா தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் அமைந்ததுதான் விசுவாச பிரமாணம். இந்த கிரியா பிரமாணம் பெருமையை ஏற்படுத்தும், தோல்வியை தரும். நம்ம செஞ்சு செஞ்சு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேங்கிறதுக்கு என்னாலதான் நடந்ததுன்னா ஏன் ஜெபம், ஏன் பவர், எனக்குள்ள வல்லமை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அங்க பெருமை வரும், அடுத்து தோல்வியும் அங்கே வரும். விசுவாச பிரமாணம்னா நான் இல்ல, அவர் கிருபை எனக்கு கொடுத்ததுன்னா அப்படின்னு சொல்லி அது தாழ்மையை தருகிறதா இருக்கிறது. வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு இன்னைக்கு நிறைய அப்படி ஆயிடுச்சு. நான் இதுக்காக செஞ்சேன்னா அது நடந்துரும், நான் தேசத்துக்காக ஜெபித்தேன்னா எனக்கு ஆசீர்வாதம் வரும். இப்படி நம்ம செய்கிற காரியங்களை வைத்து நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணினோம்னா அது பெருமையானது, அது அகந்தையானது. அங்க நான் என்பது நமக்கு மரிக்காத நிலையில இருக்குது. இல்ல அப்பா, நீங்க செஞ்சு முடிச்சீங்க, அதனால நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறது தான் தாழ்மை. இந்த கிரியா பிரமாணத்துல நான் என்ன செய்றேங்கிறதுலயேதான் கவனம் இருக்கும். ஆனா விசுவாச பிரமாணத்துல தேவன் என்ன செய்தார் அப்படிங்கிறதுல முழு கவனமும் இருக்கும். எபேசியர் 2ல பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது தேவனுடைய ஈவு. அப்போ கிரியையினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
அவருடைய கிருபை, முற்றிலுமாய் அவரை சார்ந்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மை சார்ந்து வாழ்ந்தோம்னா நமக்கு பயம் வரும், கவலை வரும். ஐயோ, இதை நான் சரியா செய்யலையே, இன்னைக்கு நான் ஜெபிக்கலையே, இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கலையே, இன்னைக்கு நான் அதை பண்ணலையே, இன்னைக்கு நான் இதை பண்ணலையே, இப்படியே சொல்லி நம்ம பயந்து 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 ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரியையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்ம தேவனிடத்துல நெருங்கவே முடியாது. மாறாக அவருடைய கிருபையை சார்ந்து நம்ம வாழ ஆரம்பித்தோம் என்றால், அந்த அன்பை நம்ம ஆழமாய் உணர ஆரம்பித்தோம் என்றால், அவரோடு கூட எப்பொழுதும் நம்ம நெருக்கமாக உறவாட முடியும் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த கிரியா பிரமாணம் தான் நியாய பிரமாணத்தில் இருந்தது. அவங்க செஞ்சு செஞ்சு பாக்குறாங்க, ஆனா எதையும் அவங்களால முழுமையுமாய் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையை அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே ஸ்தாபிக்கிறதை பார்க்கிறோம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது. அவருடைய பிளட் எதற்காக சிந்தப்பட்டது? இதுவரைக்கும் மனுஷன் போராடி போராடி தன்னுடைய செயலினால அவன் நீதிமான் ஆகணும்னு முயற்சி பண்றான். ஆனா ஒருவனாலும் முடியல. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் மேன்மை பாராட்டுறதுக்கு அங்க இடமே இல்லாம இருந்தது. அப்பொழுதுதான் கிறிஸ்து உலகத்திற்கு வந்து தன்னுடைய சரீரம் பிக்கப்பட ஒப்பு கொடுத்து அவர் மரித்து நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி இன்றைக்கு நம்மை முழுவதுமாக அவரோடு கூட உன்னதத்துல நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றால் இது எல்லாமே அவர் செய்த செயல். அதுல நம்ம சார்ந்திருப்போம்னா நம்ம ஒரு காலம் நமக்கு பயம் வராது. நம்ம செஞ்ச செயலை வச்சு என்னைக்கோ செஞ்ச காரியம் கூட உங்களுக்கு இன்றைக்கு பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குதுன்னா இன்னமும் இந்த விசுவாச பிரமாணத்தை அறியவில்லை. இப்போ விசுவாச பிரமாணம் எப்படி செயல்படுது? இத முதல்ல ஒரு ஓவர்வியூவா சொல்றேன், அப்புறம் நம்ம டீப்பரா இத பார்க்கலாம். இப்போ தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறாரு. இப்ப அவர் கொடுத்த உடனே மனிதன் அதை என்ன செய்யறான்? முழுமையாக நம்புகிறான். மனிதன் தன்னுடைய சிந்தனைகள்ல, சொல்லுல, செயல்ல அதோடு கூட அவன் ஒத்து போகிறான். அப்படி ஒத்து போகும் பொழுது தேவன் அதை நிறைவேற்றுகிறார். இதுதான் விசுவாச பிரமாணம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய கிருபை நமக்குள்ள பாய்ந்து வர்றதுக்கு விசுவாசம் அப்படிங்கிற டேப், அது ஒரு சேனல் மாதிரி நமக்கு செயல்படுகிறது. இந்த விசுவாசத்தை கொடுத்தவரும் அவர்தான், கிருபையும் அவர்தான், விசுவாசத்தை கொடுத்தவரும் அவர்தான். இந்த கிருபை நம்ம மேல ஊற்றாய் பாய்ந்து வருவதற்கு ஒரு சேனல் தான் விசுவாசம். ஏன்னா இந்த பிரமாணம் அப்படின்னாலே அது மாறாது. நம்ம ஒன்றை விசுவாசித்தோம், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட பலத்தோடு நம்ம விசுவாசிக்கிறோம், நம்மளுடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் அந்த வார்த்தைக்கு நேராய் இருக்கிறது என்றால் நிச்சயமாய் அது நிறைவேறியே தீரும் என்பதுதான் பிரமாணம். அது மாற்ற முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே விசுவாசம் உச்சத்துல இருக்கு, அடுத்த நாள் நமக்கு அப்படியே தலைகீழ போயிருது. இன்னமும் அந்த விசுவாசத்தின் பிரமாணத்தை நாம் அறியாதவர்களாய் இருக்கிறபடியினால், எவ்வளவு அழகா நம்ம சயின்ஸ்ல படிக்கிறோம், லா ஆஃப் கிராவிட்டினா அதை படிக்கிறோம், அதை புரியுறோம், அதை நம்புறோம். ஆனா விசுவாசத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, அது ஒரு லா. நிச்சயம் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது நடக்கும். அதையே திங்க் பண்ணி அதையே யோசிச்சு, இப்ப ஆபிரகாம பார்த்து ஏன் ஆண்டவர் நீ வெளியே வா, நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, ஏன் சொல்றாரு? நீ எதை பார்க்கணும்? நீ எதை ஓ சரீரத்தை பார்க்காத, சாராளுடைய கர்ப்பத்தை பார்க்காத, நான் உன்னைய இப்படி பலுகி பெருக பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு அந்த நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அவருடைய சந்ததியைத்தான் அவர் பார்த்திருப்பார்.
இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம். விஷுவலைஸ் பண்ணும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்கும். அந்த சந்தோஷமே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து தரும். அதனாலதான் பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்படி இருக்க முடியும்? விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம், சமாதானம். நம்மளுடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ்ல நம்ம எப்போ ஹாப்பியா எப்போ ஃபீல் பண்றோமோ நமக்குரிய வாக்குத்தத்தங்கள் அது தானாக நடக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விசுவாச பிரமாணம் என்பது மாறாதது, கன்சிஸ்டன்ட். அவ்வளவுதான். அடுத்ததா நிச்சயமானது. இது எல்லோருக்கும் பொதுவானது, இது எனக்கு மாத்திரம்தான் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. எப்படி ஒரு லா ஆஃப் கிராவிட்டி எல்லாருக்கும் அந்த பிரமாணம் செயல்படுகிறதோ, விசுவாசிக்கிற எல்லோருக்கும் இந்த பிரமாணம் செயல்பட்டே தீரும். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்ம மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணுது? இருக்கு, மனது ஏற்றுக்கொள்ளுது. ஆமா, அவருடைய தழும்புகளால குணமாயிட்டோம். ஆனா நம்முடைய உணர்ச்சி எதை சொல்லுது? நம்முடைய சிம்டம் எதை சொல்லுது? சிம்டமா பார்க்கிறோமா, இல்ல அவருடைய வார்த்தையை நான் தான் சுகமாயிட்டேன, இந்த சிம்டமே இருந்தாலும் கூட அந்த சிம்டமை நான் என்ன செய்ய மாட்டேன்? நம்ப மாட்டேன். அவருடைய வார்த்தை நிஜம் என்றால், விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம் என்றால் அது நிச்சயம் எனக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் எப்ப வருதோ அப்ப நம்ம இளைப்பாறுதல்ல வருவோம். அப்ப நம்ம இருதயத்துல சமாதானமும் சந்தோஷமும் அது அது பரவும். அது பாய்ந்து செல்லுகிற ஒரு நீரோடையை போல அந்த சமாதானம், சந்தோஷம் நமக்குள்ள இருந்து, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அந்த என்னை விசுவாசிக்கிறவன் அவர் யார சொல்றாரு? ஃபுல்லா நம்பிக்கை. கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கு என்னையும் அவரோடு கூட உன்னதத்தில் வைத்திருக்கிறார் என்றால் என்னை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் தான், மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ்ல ஃபீல் பண்றவங்க தான் உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவர்கள். ஆமா, அவர் வந்தார். பெயருக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது அது வேஸ்ட். ஒரு சண்டேல போய் ஒரு சர்வீஸ்ல ஒரு மெசேஜ் கேட்டுட்டு மற்ற நாட்கள் எல்லாம் தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாதத போல ஒரு வாழ்க்கை, இந்த விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம போன வாரம் பார்த்தோம், விசுவாசம் இல்லைன்னா அங்க நிச்சயம் கோபமும் மன்னியாமையும் இருக்கும். ஏன்னா அவர் எனக்காக என்னை எவ்வளவு தூரம் மன்னித்திருக்கிறார் என்பதை உணராதவர்கள் தான் மற்றவங்க மேல எரிச்சலும் கோபமா இருப்பாங்க. அவங்களால மற்றவங்களை மன்னிக்க முடியாது. ஏன்னா அங்கேயே விசுவாசம் இல்லை. தேவன் என்னை எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறார், என்னுடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டாரே அப்படிங்கிறத உணர்ந்தவர்களுக்கு மற்றவர்களை மன்னிப்பதும் மற்றவர்களை நேசிப்பதும் மிகவும் லகுவாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய எந்த முயற்சியோ அவருடைய பரிபூரணமோ அவரை நீதிமான் ஆக்கவில்லை. ரோமர் 4:3 சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ கொஞ்சம் நல்லா புரியணும், கிரியையினால நான் பெற்றேன், நான் ஜோமன்னே நடந்துச்சு, நான் உபவாசம் இருந்தே நடந்துச்சு, நான் அதுக்காக ஜோமன்னே எனக்கு நடந்துச்சு. இப்படி நான் சார்ந்து இருக்கிற வரைக்கும் அது கிரியை பிரமாணம். அந்த பிரமாணத்துல வாழ்ற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. எப்பவுமே நம்மளை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம்னா அதில் ஒரு நாளும் தேவனோடு கூட நம்ம ஐக்கியம்
கொள்ளவே முடியாது. எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நான் இதை செஞ்சுட்டா என் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாரு, நான் அதை கொடுத்துட்டேன்னா என்னை ஆசீர்வதிப்பாரு. இல்ல, அன்பு நிமித்தம் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமே தவிர இதை செஞ்சா அவர் எனக்கு செய்வாருங்கிறது விசுவாச பிரமாணம் அல்ல, அது கிரியா பிரமாணம். இப்போ இந்த விதி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னா இது விசுவாசத்துக்கு, ரட்சிப்புக்கு மாத்திரம் அல்ல. இப்போ தேவைகள் சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க ராஜ்யத்துக்குள்ள வாங்க, ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் தியானிங்க. இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்கள் தேவைகள் தானாக சந்திக்கப்படும். இந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம எவ்வளவு தூரம் தியானித்து கொண்டு இருக்கிறோம்? நான் எங்க இருக்கிறேன்? இப்போ இருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உலகத்துக்கும் எனக்கும் தொடர்பில்லை, நான் வானத்துக்குரியவருக்குள் இருக்கிறேன், நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்னா எனக்கு சப்ளை அந்த ராஜ்யத்துல இருந்துதான் இருக்குது. அப்படிங்கிறத எப்போ நம்ம ஆழமாய் உணர்கிறோமோ நம்முடைய தேவைகள் அது தானாக சந்திக்கப்படும். இயேசு சொல்றாரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம், என் வல்லவன் அவர் சொல்லல, உன் விசுவாசம். அப்ப எந்த அளவுக்கு விசுவாச பிரமாணம் செயல்படுகிறது? அவ விசுவாசிட்டா, நான் போவேன், நான் தொடுவேன், நான் சுகமாவேன் அப்படின்னு அவளுடைய சித்தத்தையும் அங்கே செயல்படுத்துகிறாள். அங்க போறா, கூட்டத்துல எல்லாரும் அவளை புறக்கணிச்சிருப்பாங்க, அவள் தீட்டுள்ளவள்னு அவளை கூட்டத்துக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு கூட இடம் கொடுத்து இருக்க மாட்டாங்க. ஆனா அவள் எதையும் அவ பார்க்கல, அவருடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாவேன், அவ்வளவுதான். அப்பதான் அவருக்குள்ள இருந்து அங்க வல்லமை புறப்படுது. அப்போ எந்த அளவுக்கு விசுவாச பிரமாணம் செயல்படுகிறது? முழுமையுமான விசுவாசம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும் என்பதுல சந்தேகம் இல்லை. வாசிக்கலாம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். அப்போ விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து, விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதி, இந்த நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். தேவ நீதியை நாம் விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். தேவ நீதியை நாம் விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம் என்றால் நம்மை குற்றம் சாட்ட யாருக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் நீதிமான் ஆக்குகிறவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? வசனம் சொல்லுது, அவர் நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நம்ம அவரை விசுவாசித்ததினால் நம்மை அவர் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் என்றால் இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றம் சாட்ட இடமில்லை, மற்றவர்களும் நம்மை குற்றம் சாட்ட இடமில்லை. அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அவரை விசுவாசித்ததின் மூலம் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உன்னை நம்பணும். விசுவாச பிரமாணத்துல எப்படி செயல்படுறது? சூழ்நிலையை விட தேவன் உண்மையானவர் என எப்ப நம்புறோமோ, தேவனே சத்தியபரர். வசனம் வாசிக்கலாம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 3:4. அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி
தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யே என்றும் சொல்லுவோமாக. தேவனே சத்தியபரர். சூழ்நிலையை விட என் தேவன் உண்மையானவர் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அடுத்ததா பவுல் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இருதயத்துல இருந்து விசுவாசிச்சவர் பேசுறாரு. சும்மா வாயில அறிக்கை பண்றது இல்ல. அறிக்கைனா என்ன? இருதயத்துல இருந்து வரணும். என் தேவன் சத்தியபரர், என் தேவன் சொன்னதை செய்து முடிப்பவர், என் தேவன் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார் என்றால் என்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறும் என்பதை இருதயத்திலிருந்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்ததா அந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அது என்ன கிரியை? இப்ப தானியேல பாக்குறோம். அவர் விசுவாசிக்கிறாரு, நீங்க என்ன வேணாலும் எனக்கு ரெடி பண்ணுங்க, எதை குறிச்சு நான் கலங்க போறதில்ல அப்படின்னு முன் செய்து வந்தபடியே. அதுதான் கிரியை. விசுவாசத்தை அவர் கிரியையில காண்பிக்கிறார். அவர் அவங்களுக்கு பயந்துட்டு ஜன்னலை மூடிட்டுலாம் அவர் ஜெபிக்கல. முன் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அவர் என்ன செய்யறாரு? ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்கிறாராம். அப்படி விசுவாசத்தை கிரியையில் அவர் காண்பித்தார். அங்கே சிங்கங்களுக்கு அவர் தப்புவிக்கப்படுகிறார். ஏன்னா என் தேவன் யார்? அவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை அவர் முழு நிச்சயமாய் நம்பினபடியினாலே அங்கே சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே இது தானியேல சிங்கக்கெபியில போட சொன்னவங்க போட்ட மாத்திரத்துல அவர்களை சிங்கங்கள் பீறி போட்டதாம். ஏன்னா விசுவாச பிரமாணம் என்பது விசுவாசிக்கிறவர்களுக்கு செயல்படுகிறது. விசுவாச பிரமாணம் எல்லாருக்கும் செயல்படல. தானியேல் தேவனை விசுவாசிச்சாரு, அது செயல்படுகிறது. அடுத்ததா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள பொறுமை நமக்கு தேவையா இருக்கிறதாம். இன்னைக்கு சொன்ன உடனே நாளைக்கு நடக்கலன்னா நமக்கு விசுவாசம் எப்படி இருக்கு? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அவசியமானது என்னது? பொறுமை. 4 காரியங்கள் விசுவாச பிரமாணத்துல செயல்படுறதுக்கு. சூழ்நிலையை விட என் தேவன் உண்மையுள்ளவர். அடுத்தது அறிக்கை, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அடுத்தது விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்துவது. உலகமே எதிர்த்து என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நீங்க விசுவாசிப்பீங்கன்னா விசுவாசிச்சத பேசுங்க. உங்களுக்கு அந்த பிரமாணம் அது நிச்சயமாய் செயல்பட்டு உங்களுக்கு தேவையானதை அது கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்ததா உறுதியாய் இருப்பது, பொறுமை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. விசுவாசம் அப்படின்னா ஏதோ பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. இது தேவனை கட்டாயப்படுத்துறதும் கிடையாது. தேவனுடைய உண்மையை நம்புவது, அவருடைய வார்த்தையோட கூட நம்முடைய வாழ்க்கையையும் இணைப்பதுதான் விசுவாசம். அவருடைய உண்மையை நம்புறது. அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நான் மனுஷன் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான். ஆனா அவருடைய நேச்சர், அவர் சொன்னதுதான். அவர் சொன்னதில் மாறாதவர். அப்போ விசுவாச பிரமாணம் இன்றைக்கு நமக்கு
எப்படி நமக்குள்ள செயல்படும் என்பதற்கு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். விசுவாசங்கிறது ஏதோ குருட்டுத்தனம் அல்ல. ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் மேல வைக்கிற முழு நம்பிக்கை. இன்னைக்கு சிலர் மேல மனிதர்களா இருந்தா கூட நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மேல நம்ம முழு நம்பிக்கை வைக்கிறோம். காரணம் அவங்கள பத்தி நம்ம நல்லா அறிஞ்சிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இப்போ என்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிலர் அவங்களுடைய பர்சனல் காரியங்கள் என்ன நம்பி சொல்லுவாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட நீங்க நம்பி சொல்றீங்க. ஏன்னா இந்த காரியம் வெளியே போகாதுன்னு என்ன குறிச்சு நீங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. அப்போ அந்த அப்ப என் நேச்சரை நீங்க நம்பி அந்த அளவுக்கு அந்த என்னுடைய உண்மைத்தன்மை நீங்க நம்பி சொல்றீங்கன்னா, அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய நேச்சர் எப்படி இருக்காது? மாறவே மாறாது. அவர் பொய்யே சொல்ல முடியாது. அவர் உண்மையை மாத்திரமே சொல்லுகிறவர். அப்படிங்கிற அந்த தேவன் மேல வைக்கிற நம்பிக்கைதான் விசுவாசம். கிருபை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. விசுவாசம் அதை பெற்றுக் கொள்ளுகிறது. நம்ம தேவனோடு கொண்டுள்ள உறவு நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல அமைந்தது கிடையாது. அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் செயல்படுகிறதா இருக்கிறது. ஏற்கனவே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்துவதுதான் அந்த விசுவாச பிரமாணம். இப்ப விசுவாச பிரமாணம் இப்போ தேவன், அதாவது இது எப்படி அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப அதை இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போகிறோம். அந்த விசுவாச பிரமாணத்தின் ஒரு படிநிலைகள், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எல்லாமே தேவன் சொன்ன வார்த்தையில இருந்துதான் தொடங்குது. வார்த்தை இல்லாமல் விசுவாசத்துக்கு ஃபவுண்டேஷனே கிடையாது. அவர் வார்த்தைய நம்ம அப்படியே உள்வாங்க ஆரம்பிக்கிறோம். இப்ப வாசிக்கலாம் ஏசாயா 55:1. முதலாவது அவருடைய வார்த்தையில் இருந்து அந்த பிரமாணம் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி தொடங்குதுன்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஒரு வேர்டை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். இப்ப வேதத்தில் இருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் நமக்கு உரியவைகள். நம் ஆபிரகாமின் சந்ததிகள்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குத்தத்தங்களும் நமக்குரியது. இப்படி அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில தான் முதலாவது விசுவாசம் தொடங்குகிறது. விசுவாசத்தின் அடிப்படையே அங்கதான் ஆரம்பிக்குது. வாசிக்கலாம் ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவருடைய வாயிலிருந்து ஒரு வசனம் புறப்படுகிறது. அந்த வசனத்தை நம்ம ரிசீவ் பண்றோம். அவர் அந்த வார்த்தையை எதற்காக அனுப்பினாரோ அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் அவரிடத்தில் அது திரும்ப போகாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்ப முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எங்கன்னா, அவர் ஒரு வாக்குத்தத்தங்கள் நமக்கு கடந்து வருகிறது. இதை என்ன செய்யறான்? மனிதன் நம்புகிறான். ஒரு இன்னர் ஹார்ட்ல அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? சூழ்நிலைகளை விட தேவனுடைய வார்த்தையே உண்மை அப்படின்னு நம்முடைய உள்ளத்துல தீர்மானம் பண்ணுகிறோம். இதுதான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். முதல்ல அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருது. அத அப்படியே அவன் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். அடுத்ததா நம்ம அறிக்கை செய்தல். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம நம்புற அந்த காரியத்தை அதை நாம் அறிக்கை இடுகிறோம். இது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. முதலாவது வார்த்தை, அடுத்ததா நம்புதல், அடுத்தது விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது எதுனா அறிக்கை செய்தல். அடுத்தது செயல்பாடு. முடிவு வர்றதுக்கு முன்னாடியே அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஏற்றபடி நம்முடைய செயல்களை அமைப்பது.
இப்போ அங்க பிள்ளையே பிறக்கல ஆபிரகாமுக்கு. ஆனா அவர் என்ன செய்யறாரு? பிள்ளை பிறந்தத போல அவர் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார். இதுதான் செயல்பாடு, செயல், கிரியை. கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைத்தத போல அந்த வாக்கு தத்தத்தை இமேஜினேஷன்ல விஷுவலைஸ் பண்ணி பார்த்து தனக்கு கிடைத்ததை போல ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செயல்களில் வெளிப்படுத்துவதற்கு பெயர்தான் அந்த கிரியை உள்ள விசுவாசம். அடுத்ததா, சூழ்நிலைகள் வாக்கு தத்துவத்துக்கு எதிராதான் இருக்கும். பல நேரங்கள்ல எதுவுமே மாறாதது போலதான் இருக்கும். ஆனா கூட அசையாமல் இருப்பதுதான் அந்த உறுதிப்பாடு, பொறுமை. அடுத்ததா, கண்ணுக்கு தெரியாத இந்த விசுவாசம் இப்போ நம்முடைய கண்களுக்கு நிஜமாக மாறுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நீங்க நம்பிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு உறுதிதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் வெளியில எல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த விசுவாச பிரமாணம், அது நமக்காக சகலவற்றையும் செய்து முடிக்கும் என்பதில் சந்தேகம். ஏன்னா அது ஒரு பிரமாணம், ஒரு லா. நீங்க மைண்ட், வில், எமோஷன்ஸ் எப்பவுமே சந்தோஷத்துல உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்க சிந்திச்சு பேசி அத தேவனை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி அவரோடு கூட எப்பொழுது உறவுல இருப்பீங்கன்னா இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் தானாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதுல சந்தேகம் இல்லை. இப்போ அந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு ஆழமாய் புரியும். இப்ப வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆபிரகாமுக்கு உனக்கு ஒரு மகன் பிறப்பான். இப்ப அவருக்கு நம்பிக்கை, தன்னுடைய சரீரத்தின் பலவீனத்தை அவர் பார்க்கல. அவரோட அறிக்கை என்ன? தேவனை மகிமைப்படுத்தினது. பொறுமை, பல வருஷங்கள் காத்திருக்கிறார் ஈசாக்குக்காக. விளைவு, ஈசாக்கு என்றாலே புன்னகை, சிரிப்பு. ஈசாக்கு அங்கே பிறந்ததை பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த விதி ஆபிரகாமின் வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கும் என்றால், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த விசுவாச பிரமாணம் எப்படி கிரியை செய்யாமல் இருக்க முடியும்? உன்னை மட்டும் நம்ம இருதயத்துல ஒரு நாளும் கலக்கங்களுக்கும் பயங்களுக்கும் சோர்வுகளுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. வார்த்தை இதுதானா? இதுதான் நடக்குங்கிறதுல நம்ம உறுதியாய் நிற்கும் பொழுது அந்த பிரமாணம் செயல்படும். எப்படி புவியீர்ப்பு விசை பிரமாணம் செயல்படுகிறதோ அதே போல இந்த பிரமாணமும் நமக்கு செயல்பட்டே ஆகும். அடுத்ததா பார்க்கிறோம், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை பற்றி முதலாவது கேள்விப்படுகிறார். அதுதான் வார்த்தை, அவளுக்கு கிடைத்த வார்த்தை. அவளுக்கு நம்பிக்கை என்ன? நான் அவர் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன். அறிக்கை என்ன? அவளுடைய உள்ளத்துல அத சொல்றா. அவளுடைய செயல் என்ன? கூட்டத்தை இடிச்சு தள்ளிட்டு அவர்கிட்ட அவ போறா. அவ தன்னை தீட்டுப்பட்டவளாய், அங்க இஸ்ரவேல்ல அப்படிப்பட்டவங்க பப்ளிக்ல யாரையும் டச் பண்ணவே கூடாது. அவ எந்த ஒரு ரிலீஜியஸ் ட்ரெடிஷனையும் உடைச்சிட்டு அவர் யார் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா, அவருடைய ட்ரெஸ்ல கூட பவர் இருக்குங்கிறத அவளே அறிந்து அங்க போய் தொடுகிறா. அதனுடைய விளைவு என்ன? உடனடியான சுகம். அப்போ நம்முடைய எண்ணம், நம்மளுடைய சொல், நம்மளுடைய செயல், இது எல்லாம் ஒரே டைரக்ஷனை நோக்கி இருக்கும் பொழுது விசுவாசம் கிரியை செய்தே ஆகும். பேதுரு காற்றை பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசம் எப்படி ஆயிருச்சு? பலவீனப்பட்டுருச்சு. நம்ம கவனம் எங்க இருக்கோ அங்கதான் விசுவாசம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு, இல்ல நீங்க எதுக்கோ நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, இல்ல வேதத்துல உள்ள ஒரு வாக்கு தத்தத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்க. இப்போ
அந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராக சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நீங்க வாக்குத்தத்தத்தை பார்க்கறீங்களா, சூழ்நிலையை பார்க்கறீங்களா? சூழ்நிலையை பார்த்தால் விசுவாச பிரமாணம் எப்படி செயல்பட முடியும்? பேதுரு தண்ணீரை பார்க்கிறாரு. போக்கஸ் எங்க போயிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவிடத்துல இல்லாம எங்க போயிருச்சு? தண்ணி மேல போயிருச்சு. இந்த தண்ணியில எப்படி நான் நடக்க முடியும்? இந்த தண்ணி என்னைய மூழ்கடிச்சிருமே அப்படின்னு அந்த தண்ணீர் மேல எப்போ கவனம் போனதோ அங்க பிரமாணம் செயல்படவில்லை. இன்னைக்கு நம்ம கவனம் எங்க இருக்கு? வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 6:12. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். 11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. எப்படி இருக்கக்கூடாதான்? அசதியா இராமல். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சோர்ந்து போயிடுறோமா சீக்கிரம்? ஐயோ, இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும்னு பார்த்தேன், நடக்கவே நடக்காதா, இப்படி யோசிக்கிறோமா? வசனம் சொல்லுது, அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? 2 காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. அப்படி பெற்றுக்கொண்டவங்களை நீங்க பின்பற்றுங்க. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, நம்பப்படுகிறவைகளின் உறுதின்னு பார்த்தோம். அப்ப அந்த நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். அப்ப விசுவாச பிரமாணம் தாமதம் அப்படிங்கிறது நமக்கு மறுப்புங்கிறது இல்ல. அது அந்த விசுவாச பிரமாணத்தில் ஒரு பகுதியா இருக்கிறது. பொறுமை. ஆபிரகாம் அத்தனை வருஷம் பொறுமையா இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் சுதந்திரித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். விசுவாச பிரமாணத்தை தடுக்கிறது என்ன? வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். யாக்கோபு 1:6-7. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவர்களுக்கு விசுவாச பிரமாணம் செயல்பட முடியாது. சந்தேகப்படுகிறவர்கள் எல்லாத்துக்கும், அதாவது ஏதாவது ஒரு பகுதியில சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஜெபித்து உள்ள போயிடலாம். இந்த 3 பகுதி, மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாமே தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிக்குது அப்படின்னா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மிகவும் அரிது. அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. விசுவாசத்தோடே கேட்க கடவன். நான் கேட்கிறேன், என் அப்பா எனக்கு தருவார். வசனம் சொல்லுது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேளுங்கள் தரப்படும். அவர்கிட்ட கேட்டா நமக்கு கிடைக்கும். அதுதான் விசுவாசம். விசுவாச பிரமாணம் அப்படித்தான். அத நம்புறவங்களுக்கு
அதை அப்படியே நம்புறவங்களுக்கு அந்த பிரமாணம் செயல்படும். விசுவாசம் என்பது நம்முடைய பலத்தினால் செயல்படுவது அல்ல. அவர் பொய் சொல்ல முடியாதவர். நம்ம நம்ம நம்மள மாதிரி மனுஷன மாதிரி அவரால பொய் சொல்ல முடியாது. அவருடைய நேச்சரே என்னன்னா அவரால பொய் சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்மை குறித்தும் நம்முடைய சந்ததிகளை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் அத்தனை வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையுள்ளவர். அவரால அந்த வார்த்தையில பொய்ங்கிறதே கிடையாது. அவர் இன்னைக்கு ஒண்ணு சொல்லி ஒருத்தருக்கு ஒண்ணு சொல்லி இன்னொருத்தருக்கு ஒண்ணு சொல்ல போறதும் இல்லை. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் சொன்ன வார்த்தையோடு நம்முடைய எண்ணங்கள், வார்த்தை, நம்முடைய செயல்களை அது எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்ல நம்ம கொண்டு வரும் பொழுது, உறுதியா இருக்கும் பொழுது, கண்ணுக்கு தெரியாத வாக்குத்தத்தம் கண்ணுக்கு தெரிந்த நிஜமாக மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? எதை விசுவாசிக்கிறோம்? எதை யோசிக்கிறோம்? அவர் பொய்யுரையாத தேவன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமா? அவரால பொய் சொல்ல முடியாதுன்னா அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில எப்படி நிறைவேறாமல் போகும்? அததான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நாம் உண்மையில்லாதவர், 2 தீமோத்தேயு 2:13 நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்கவும் மாட்டார். அவர் நம்ம உண்மை இல்லாதவர்கள் தான். நம்ம பல விஷயங்கள்ல நம்ம உண்மை இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனால் அவர் உண்மையுள்ளவர். நம்மை படைத்தவர் உண்மையுள்ளவர். நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு நிறைவேறியே தீரும் என்பதை நாம் விசுவாசிப்போம் என்றால் அந்த பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் செயல்படும். கடைசி அந்த ரோமர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை தியானித்து முடிக்கலாம். ரோமர் 3:3-4. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன? அவர்களுடைய அவ்விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்க விசுவாசிக்கலனா என்ன? அவங்க அவ்விசுவாசம் அவருடைய உண்மையை அவமாக்குமோ? Will their unbelief make God's faithfulness without effect? அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரு விசுவாசிச்சா என்ன, விசுவாசிக்கலனா என்ன? தேவனுடைய உண்மையை அவமாக்க யாருடைய அவிசுவாசமாவது அவருடைய உண்மையை அவமாக்க முடியுமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அதாவது இது மனுஷர்களை குறைச்சு மதிப்பிடுறதுக்காக சொல்லல. தேவனுடைய வார்த்தையே உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இந்த வார்த்தை இருக்குது. மனிதனுடைய அறிவு இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மனித அறிவு, லாஜிக்கல் திங்கிங், இன்னைக்கு கூகுள் இருக்கு, எல்லாத்துலயும் சர்ச் பண்ணி அது அப்படி இது இப்படி இதையே யோசிச்சு யோசிச்சு பயந்து இத பார்த்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மனித அறிவு தேவனுக்கு எதிராக நிற்கும் போது தேவனுடைய வார்த்தை தான் இறுதியானது. இப்ப மனுஷ அறிவு சொல்லுது, இந்த சிம்டம் இருந்தா இந்த பலவீனம், இந்த வியாதி இது வருது, இது உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்தா எல்லாருக்கும் வரும். இதெல்லாம் என்னது? மனிதனுடைய அறிவு.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இப்ப இந்த மனித அறிவு இந்த வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பி செயல்படும் போது அவர்களுடைய அவிசுவாசம் அவருடைய உண்மையை என்ன செய்ய முடியாது, அவமாக்க முடியாது. இப்ப அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வருஷங்கள் வியாதி இல்லாம வாழ்றவங்க எல்லாம் எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். அப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு தேவன், நமக்கு ஒரு தேவனா? நமக்கு எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை செயல்படுகிறது. சூழ்நிலைகள் தோல்வியை காட்டினாலும், ஒரு மாதிரி தோல்வி அடைகிறத போல ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அவர் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்ம கூட இருக்கிறார்னா நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயம்தான். ஒரு ஒரு காரியம் முடிஞ்சு, இது அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இது இப்பதான் தொடங்குதுன்னு சொன்னா அது அப்பதான் தொடங்கி உங்க வாழ்க்கை எல்லாவற்றிலும் வெற்றியாக மாறும். இன்னைக்கு நம்பின மனிதர்கள் நம்மளை கைவிடலாம், சூழ்நிலைகள் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா இருக்கலாம், நம்முடைய சொந்த விசுவாசமே தள்ளாடலாம். ஆனால் உண்மை அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுல இல்ல, அவர் சொன்னதில் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதில் இருக்கிறது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர். 2 காரியமும் அவர்கிட்ட இருக்கு. அன்புள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவருக்கு அந்த உண்மை குணமும் அவர்கிட்ட இருக்கு. அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் இருக்கு. அதை நமக்காக நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற அன்பும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் உண்மை மாறாதவர், வாக்கு மாறாதவர், அவரே சத்தியபரர். நீங்க சொல்லணும், தேவன் உன்னை கைவிட்டுட்டாருன்னு உலகம் சொன்னாலும் அது பொய். நம்ம சொல்ல வேண்டியது, மனுஷன் அவன் பொய்யன், என் தேவன் ஒருவரே சத்தியபரர் அப்படின்னு தேவனுடைய குணத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, சூழ்நிலைக்கு மேல அல்ல, அவருடைய குணத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசம், அந்த பிரமாணம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டே தீரும். லாசரு மரிச்சு போயிட்டாரு, எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று. இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மார்த்தாள்கிட்ட சொன்னா மார்த்தாளால நம்ப முடியல. ஆனா உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த ஜீவன் லாசருவுக்குள்ளாக கடந்து வந்ததை பார்க்கிறோம். மரணத்தால் கூட தேவனுடைய சத்தியத்தை அது வெல்ல முடியாது. அவர் சொன்னதா, அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனும்னா, இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பது எவ்வளவு நிச்சயம். மனிதர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய திட்டத்தை நிறுத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த 10 வேவுக்காரர்கள் தேவனை பயங்கரமா சந்தேகப்படுறாங்க. நாங்க போக முடியாது, நாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கோம், நாங்க அப்படி ஆயிருவோம், இப்படி ஆயிருவோம், இது எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அதனால அவங்க அவங்க கானானை சுதந்திரிக்காம போனாங்களா? அவங்க போனாங்க. ஆனா அவங்க சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர் உண்மையுள்ளவர், அவர் சொல்லிட்டார்னா அவர் செய்யறதுக்கு அவர் வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். அவர் வாயிலிருந்து புறப்படுற வசனம் அது வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாது. மனுஷனுடைய யதார்த்தம் அது எப்படி இருக்கும்? இது நடக்கவே நடக்காது. ஆனா தேவனுடைய யதார்த்தம் எப்படி இருக்கும்? நான் உண்மையுள்ளவர். மனுஷனுடைய யதார்த்தம், அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய உண்மை சத்தியம் எப்படி இருக்கு? என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன்.
மனுஷனுடைய சத்தம் எப்படி இருக்குது? தேவன் உன்னை மறந்து விட்டார். ஆனா தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கு? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். மனுஷன் வச்சு கடவுளை நம்ம எடை போடவே கூடாது. மனிதர்கள் வாக்கு மாறலாம், கைவிடலாம். உணர்வுகளை வைத்தோம் நம்ம சத்தியத்தை தீர்மானம் பண்ணக்கூடாது. தேவன் மௌனமா இருக்கிறாரு, ஒன்னும் நடக்கல அப்படின்னு உங்க உணர்வுகள் சொல்லும்போது, நீங்க பார்க்காத போதும் தேவன் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். என் பிதா இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் இயேசு சொல்றார்னா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய உணர்வுகளை சார்ந்து நாம் வாழக்கூடாது. உணர்வுகளை ஆளுகை செய்து, தேவன் இததான் சொல்லியிருக்கிறான்னா இது நடக்கும்னு சொல்லி நம்முடைய உணர்வுகளுக்கு கற்றுக் கொடுத்து நம்ம ஜெயம் பெறுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். கண்ணால் காண்பதை விட தேவன் சொன்னதை நம்புவதே உண்மையான விசுவாசம். அதனால எதை பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, என் தேவன் சத்தியப்பரர் என்பதை நான் நம்புவேன். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ நம்முடைய வாழ்க்கை அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சகலவற்றையும் சுதந்தரிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்பதுல சந்தேகமே இல்லை. இன்றைக்கும் இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். இந்த 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 சீரீஸை நீங்க தொடர்ந்து கேளுங்க. ஒரு 2-3 தடவையாவது நீங்க கேட்கும் பொழுதே கேட்க கேட்க உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். இந்த விசுவாசம் பெருகும் பொழுது இந்த விசுவாசத்தின் பிரமாணத்துல நீங்க நிலைச்சிருப்பீங்க. இந்த விசுவாச பிரமாணம், இந்த பிரமாணம், இந்த லா தேவனை நம்புவதும், அவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்புவதும், அவர் வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் என்பதை நம்புவதும் அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஒரு வழியை ஏற்படுத்தி தரும் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவரே, உங்களை பார்க்கும் பொழுதே நீர் முழுவதுமாய் உண்மை அப்படின்னு, உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம்ப்பா. இன்றைக்கு உங்களை நாங்க தியானிக்கிறோம். நீர் உண்மையுள்ளவர் என்பதை உங்க சரீரத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் கிறிஸ்து வருவார் என்று முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தையை அப்படியே நீர் நிறைவேற்றினது உண்மை என்றால், இன்றைக்கு எங்களுக்காக குமாரனையே அனுப்பி இருப்பீர் என்றால், எங்களுக்காக வாக்குத்தத்தத்தை, எங்களுக்குண்டான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு நாங்க பார்க்கிறது நிஜம் அல்ல. காணப்படுகிறவைகளை நம்புகிறது நம்பிக்கை அல்லப்பா. காணப்படாதவைகளை நாங்கள் நோக்கி இருக்கிறோம். நீர் உண்மையுள்ளவர். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். எங்களுடைய அறிவுக்கு எதுவுமே எட்டாதுப்பா. நாங்க எத்தனையோ பகுதிகளை வேதத்துல வாசிக்கிறோம். அன்றைக்கு அந்த மொர்தெகாய்க்காக ராஜாவை நீங்க தூங்க விடல. ஒரு யோசேப்புக்காக பார்வோனுடைய கனவுல சொப்பனங்களை நீங்க கொடுத்தீங்கப்பா. இதெல்லாம் நாங்க பார்க்கும் பொழுது எங்களுக்காக இன்றைக்கும் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் நீர் இப்பொழுதும் கிரியை செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய ஆத்துமா, சரீரம், எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் முழுமையுமாய்
உம்மை நம்ப எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் மூலமாய் எங்களுக்குள்ள இன்னும் ஆழமான நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவனே, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நீர் நிரப்புவீராக. விசுவாசத்தின் இளைப்பாறுதலிலே நாங்கள் எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேப்பா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள், இந்த விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம் என்பதை இன்றைக்கு ஆழமாய் நாங்கள் கற்க எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. இது ஒரு பிரமாணம். கண்டிப்பா நாங்க நடக்கிறது, நாங்க விசுவாசிக்கிறது அது எங்களுக்கு நடக்கும் என்பதை முழுவதுமாய் எங்களுடைய அப்பா சிந்தனைகளினால், எங்களுடைய செயலினால், எங்களுடைய உணர்வுகளினால் நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.